கதையின் இரண்டாம் பாகம். நுங்கம்பாக்கத்தில் புதிதாக உருவாகியிருந்த அந்த காலனியில் அவர்கள் வீடுதான் கடைசி. நடுத்தர வர்க்கத்தினர் பெரும்பாலும் சொந்தமாக வீடு கட்டி கொண்டு வசித்த பகுதி. அநேக வீடுகளில் பெண்களும் வேலைக்கு போய் கொண்டிருந்தனர். காலை 10 மணி அளவில் வீடுகளும் தெருக்களும் விரிச்சென்றாகி அமைதியில் மூழ்கிவிடும். இரவில் கூண்டில் வந்து பறவைகள் உண்டிக் கொள்வது போல அலுவலகத்திலிருந்து திரும்பிவிடும் அவர்கள் வீட்டுக்குள் அடைந்து கொண்டனர். அடுத்த வீட்டுக்காரர் என்ன செய்கிறார் என்று அறியும் ஆவலில் நேரத்தை கழிக்க முடியாத அவசரக்காரர்கள். ஒரு வகையில் அந்த சூழ்நிலை கௌரிக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த வீட்டை கட்டியவன் கல்கத்தாவுக்கு குடியேறிவிட்டான். அலுவலகத்தில் பெரும் தொகையை கடனாக வாங்கி பாடுபட்டு அவர்கள் சேர்த்ததை எல்லாம் போட்டு வாங்கி கொண்ட வீடு எலி வலையானாலும் தனி வலை என்பது போல அவர்கள் வசிக்க சொந்தத்திலேயே ஒரு தனி வீடு கிடைத்துவிட்டது என்ற பெருமையிலே அவள் மகிழ்ந்து போயிருந்தாள். அதில் குடியேறி சில மாதங்கள் தான் ஆகியிருந்தது. அக்கம் பக்கத்தவர்களிடம் அவள் அதிகம் தொடர்பு வைத்துக் கொண்டதில்லை. அந்த பயங்கர அனுபவத்திற்கு பின்னர் அவளுக்கு தன்னந்தனியாக வெளியே போகக்கூட அச்சம். யாரிடமும் பேசி நட்பு கொள்ள மிகவும் பயம். யாராவது சின்னம்மாவுக்கு தெரிந்தவர்களாக இருந்துவிடப் போகிறார்கள், அவள் அங்கே கணவனுடன் வசிப்பது பெற்றோர்களுக்கு தெரிந்துவிடுமோ என்றெல்லாம் பலவித பயங்கள். தான் உண்டு, தன் வீடு, குழந்தைகள் உண்டு என்று ஒதுங்கியே வாழ்ந்தாள். அவளைப் போலவே அண்டை வீட்டார்களும் ஒதுங்கியே வாழ்ந்தார்கள். எத்தனை சௌகரியமான வாழ்க்கை! இல்லாவிட்டால் தேவநாதன் வெகு நேரம் கழித்து வீடு திரும்புவது பற்றிய வம்பு டமாராகி இருக்குமே. இரவு 11 மணி இருக்கும். அழைப்பு மணி அவன் அழுத்தும் முன்பே ஸ்கூட்டர் சத்தம் கேட்டு அவள் எழுந்து விட்டாள். ஜன்னல் வழியே மெல்ல பார்த்தாள். வந்தது தேவநாதன் தான். ஸ்கூட்டரை கேரேஜுக்குள் தள்ளி கதவை மூடிக்கொண்டிருந்தான். வராந்தா விளக்கை போட்டுவிட்டு வேகமாக திறந்தாள். அவன் கையில் இருந்த பிரீஃப்கேஸை வாங்கி கொண்டாள். கோட்டை தோளில் மீது போட்டுக்கொண்டு முடி நெற்றி மீது புரள நடை தள்ளாடியவனாக உள்ளே வந்தவனை கண்டு அவளுக்கு அதிர்ச்சிதான். குடித்திருக்கிறாரோ? கதவை தாழிட்டுவிட்டு உள்ளே வந்தாள் சந்தேகத்துடன். சாப்பாடு வேண்டாம் முனகிய தேவநாதன் பரபரப்பாக உடைகளை மாற்றிக்கொண்டாள். கையில் இருந்த மாத்திரை ஒன்றை எடுத்து காகிதத்தை பிரித்து வாயில் போட்டுக்கொண்டு நீருடன் விழுங்குவதை கண்டதும் அவளுக்கு கவலை அதிகமாயிற்று. என்னங்க உங்களுக்கு? முகமும் கண்ணும் ஒரு மாதிரியா? வேகமாக அவனை நெருங்கி வந்து நெற்றி மீது கை வைத்து பார்த்தாள். தேவநாதன் குடித்திருக்கவில்லை, காய்ச்சலினால்தான் தள்ளாடினான். அதிகப்படியான வேலை உடம்புக்கு ஏத்துக்கலை பார்த்தீங்களா? ஓவர் டைம் செய்யணும்னு கட்டாயமா? உடம்புக்கு மேல பணம் வசதியா? படபடவென்று பேசிக்கொண்டே படுக்கையை தட்டி போட்டாள். வழியிலேயே டாக்டரை பார்த்துட்டு தான் வரேன். திணறிக்கொண்டு படுக்கையில் தொப்பென்று சாய்ந்தான். கொஞ்சம் ஹார்லிக்ஸ் கலக்கி கொண்டு வரேன், அதை மட்டும் எனக்காக சாப்பிடணும், மறுக்காதீங்க. மருந்துகளை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது சொல்லிக்கொண்டே கம்பளியை எடுத்து அவன் மேலே போர்த்தினாள். மின் விசிறியை அடக்கமாக சுழல விட்டுவிட்டு சமையல் அறைக்குள் விரைந்தாள். அப்பாடி, நெஞ்சுக்கு இதமா இருக்கு சொல்லிக்கொண்டே அவள் கொடுத்த ஹார்லிக்ஸை பருகினான். மங்களாக எரிந்த விடுவிளக்கின் ஒளியில் அவன் முகத்தை கவனித்தாள். காய்ச்சலில் சிவந்து விட்டிருந்ததை தவிர காலையில் தெரிந்த கடுமையை அதில் காணவில்லை. தலைவலியை கூட பொறுக்க முடியாத சுபாவம். காய்ச்சல் வந்துவிட்டால் கை குழந்தை போல் தவித்து விடும் பழக்கம். என்னங்க, எப்போ பிடிச்சு காய்ச்சல் என்று கேட்டவாறே அருகில் உட்கார்ந்து கொண்டாள். காலையில் பிடிச்சு. லீவு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கலாமே. என்று முனகிவிட்டு அவன் திரும்பி படுத்து கொண்டான். அதற்கு மேல் துருவி கேட்க அவளுக்கு கொஞ்சம் அச்சமாக தான் இருந்தது. 1 மாத காலமாக பேச பிடிக்காதவனாக இருந்தவன் ஒரு வார்த்தை பேசிவிட்டானே, போதும். முள் மேல் போட்ட சேலையை மெல்ல உருவது போல மெல்லத்தான் விஷயத்தை விசாரிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டவளாக தரை மீது பாயை விரித்து தலையை சாய்த்தாள். கொஞ்ச நேரத்தில் தேவநாதனிடமிருந்து சன்னமான குரட்டை ஒலி கேட்டது. எழுந்து மெல்ல போர்வையை நீக்கிவிட்டு பார்த்தாள். முத்து போல் வியர்வை முகம் முழுவதும் அரும்பி நிற்க நெற்றியை தொட்டபோது சில்லென்று இருந்தது. இத்தனை விரைவில் காய்ச்சல் இறங்கிவிட்டதே. அவளுக்கு மகிழ்ச்சி. துவாலையால் மெல்ல முகத்தில் இருந்த வியர்வையை ஊற்றி எடுத்தாள். கனமான போர்வையை எடுத்துவிட்டு மெல்லியதொரு விரிப்பை கழுத்து வரை போர்த்துவிட்டு மறுபடியும் பாயில் தலையணை சாய்த்து கொண்டாள். உறக்கம் வந்தால்தானே. இப்படி ஒரு காய்ச்சலின் போது அவனுக்கு எதிர்பாராத விதமாக பணிவிடை செய்ய நேரிட்ட வாய்ப்பு தானே அவர்களது காதலுக்கும் திருமணத்திற்கும் அஸ்திவாரமாக அமைந்தது. தனக்குள்ளே அவள் லேசாக சிரித்து கொண்டாள். அந்த நினைவு நெஞ்சிலே விரிந்தது. பெண் ஒருத்தி தன்னந்தனியே வெளியே கிளம்பிவிட்டால் ஆபத்துக்கள் இப்படியெல்லாமா அவளை துரத்தும்? பதைத்து போய் அலறிவிட்டு நின்றவள் மேலும் மிரண்டு போனாள்.
குரலுக்கு உரியவன் அந்த அறையிலிருந்து வெளிப்பட்டு அவள் நின்று கொண்டிருந்த முன்னறைக்குள் வந்தபோது மிரட்சி அதிகமாகியது. நெஞ்சு வெடித்துவிடும் போல் தீவிரமாக அடித்துக் கொண்டது. மழிக்கப்படாத தாடி மீசையுடன் முடி புரண்டு நெற்றி மீது புரள கசங்கிய ஜிப்பாவும் பைஜாவுமாக எதிரே நின்ற மனிதனை அவள் நம்ப முடியுமா? ஐயோ, வசமாக வெளியே வந்து மாட்டிக்கொண்டு விட்டோமே. யாரம்மா நீ? எப்படி உள்ளே வந்த? தோற்றத்திற்கு நேர் எதிரான மிருதுவான குரலில் அவன் கேட்டபோதுதான் அவளுக்கு மூச்சு வந்தது. சென்னைக்கு புதுசு. சிநேகிதி வீட்டை தேடிக்கொண்டு போகும்போது ஒரு முரடன் என்னை பின்தொடர்ந்து வம்பு செய்தான். கூட்டம் கூடி போச்சு. அப்போ விளக்கு அணைஞ்சு போனதுனால தப்பித்து கொண்டு ஓடினேன். அவங்க கிட்ட அகப்படக்கூடாதுன்னு இந்த வீட்டு வாசலில் வந்து ஒளிஞ்சிக்க கதவு மேல சாஞ்சப்போ தானாக கதவு திறந்து கொண்டது. உள்ளே ஓடி வந்து கதவை சாத்திக்கிட்டேன். சார், உங்களுக்கு புண்ணியம் உண்டு. கொஞ்சம் நேரம் இங்கே இருக்க அனுமதி கொடுத்தா. மேலே பேச முடியாமல் விசித்து அழத் தொடங்கினாள். நீ சொல்றது உண்மைன்னு நம்ப சொல்றியா? அவன் லேசாக சிரித்தான். சத்தியம், வேண்டுமானால் நிரூபிக்கிறேன் சொல்லிக்கொண்டே இடுப்பில் சொருகி இருந்த சிறு மணிப்பரிசை எடுத்தாள். சில 10 ரூபாய் நோட்டுகளுக்கு நடுவே மடித்து வைக்கப்பட்டிருந்த தோழியின் முகவரி கொண்ட கடிதத் துண்டை எடுத்து அவன் முன் நீட்டினாள். இந்த முகவரிக்கு போகணும். இப்பவே நீங்க எனக்கு துணைக்கு வந்து அங்கே கொண்டு போய் விட்டு விட்டால். அவன் உரத்த குரலில் சிரித்தான். அடக்க முடியாமல் பலமுறை இரும்பினான். எனக்கு உன்னோட பேசி கொண்டிருக்க தெம்பில்லை. ஒரே காய்ச்சல், மார்பில் சளி கட்டிக்கொண்டு அவஸ்தைப்படுறேன். நீ சொல்றது பொய்யோ நிஜமோ இருக்கட்டும். இந்த வேளையில இளம் பெண் நீ தெருவை சுற்றி கொண்டிருப்பது ரொம்ப தவறு. இந்த முன்னறியில கம்பளத்து மேல படுத்துக்கோ. விடிஞ்ச பிறகு பேசிக்கலாம். ஆமாம், நீ ஏதாச்சும் சாப்பிட்டியா? இடம் கொடுத்து உதவுறீங்களே, அதுவே போதும். நன்றி சார். அவனை நிமிர்ந்து பார்க்க அஞ்சியவளாக அந்த முன்னறையின் ஒரு பக்கத்திலே ஒண்டிக் கொண்டு நின்றாள். நடை விளக்கு மட்டும் எரியட்டும், மற்றதை அணைச்சிடுறேன். பிரகாசமாக எரிந்த முன்னறை விளக்கை அணைத்துவிட்டு அவன் தன் அறைக்குள் சென்று கதவை தாழிட்டு கொண்டான். குளிருக்கு ஒடுங்கிய குருவி போல அவள் சோபாவில் கால்களை கட்டிக்கொண்டு விடிய விடிய தூங்காது கம்பளத்தின் மீது உட்கார்ந்திருந்தாள். யார் கண்டது? நல்லவன் போல் பேசும் இந்த தாடிக்காரன் ஒரு அயோக்கியனாக இருந்து விட்டால் தூங்கக்கூடாது. ஆபத்தான நிலையில் தூக்கம் பெரிய எதிரியாயிற்றே. அயர்ந்து போய் மறந்தும் கூட அவள் கண் இமைகளை ஒரு கணம் கூட மூடவில்லை. விடியற்காலை அவளையும் அறியாது சிறிது உறங்கி போனாள். இன்னுமா தூங்குற? சோம்பேறி பெண்ணே, எழுந்திரு! அதட்டிய ஆண் குரலை கேட்டு விழித்து கொண்டாள். அவளால் நம்ப முடியவில்லை. இரவில் அச்சத்தை கொடுத்த அந்த தாடி மீசை மனிதன் இப்பொழுது மழிக்கப்பட்ட முகத்தில் உயரமாக வசீகரமாக மெல்ல சிரித்தபடி நின்று கொண்டிருந்தான். இன்னும் காய்ச்சல் விட்டபாடில்லை என்று அவனுடைய சிவந்த முகமும் கண்களும் சொல்லின. அடுப்பு மேடை மேல காப்பியும் ரொட்டி துண்டும் 2 வச்சிருக்கிறேன். இது என் வீடு இல்லை. என் நண்பன் தன் மனைவியுடன் வெளியூர் போயிருக்கான். வீட்டை பார்த்து கொள்ள சொன்னான். 3 நாளா தலை நிமிர முடியாதபடி காய்ச்சல். இங்கே வேலைக்கு கூட ஆள் யாரும் கிடையாது. அதனால நீ காப்பி சாப்பிட்டதும் நடையை கட்டு. தெரிஞ்சுதா? அதோ அந்த நடையின் கோடியில குளியலறை இருக்கு. சோர்வுடன் சோபாவிலே சாய்ந்து கொண்டான். குழாயை திருப்பி பச்சை தண்ணீரில் குளித்தாள் கௌரி. வீட்டுக்குடையவர்கள் அலமாரி தட்டில் வைத்திருந்த சோப்பை எடுத்து தாராளமாக உபயோகித்துக் கொண்டாள். பையில் இருந்த மாற்று உடையில் நெற்றியில் குங்கும பொட்டுடன் பளிச்சென்று வெளியே வந்தவளைக் கண்டு அவனுக்கு தாழ முடியாத வியப்பு. கௌரவமான குடும்பத்து பெண் போல தெரியும் இவள் ஏன் இரவில் அந்த வேளையில் தெருவில் சுற்ற வேண்டும்? துவைத்து பிழிந்த ஈரத் துணியை அவள் கொடிக்கம்பி மீது போடுவதைக் கண்டு அவன் திடுக்கிட்டான். இந்தா, ஒரு ராத்திரி தான் இங்கே தூங்க இடம் கொடுத்தேன். பெரிய கேம்ப் போட திட்டமா? துணி எப்போது காயறது? எப்போ நீ இங்கிருந்து போறது? அதட்டினான். உங்க உடம்பு குணமான பிறகு போறேன். சார், அதுவரை நீங்க செஞ்ச உதவிக்கு பிரதியா இந்த வீட்டை கவனித்துக் கொண்டு உங்களையும் கவனித்துக் கொள்கிறேன். சார், என் சிநேகிதி வீட்டுக்கு தனியே போக பயமா இருக்கு சார். எனக்கு இந்த ஊர் தெரு மனிதர்கள் எல்லாம் புதுசா இருக்கு. அதனால. அடி சக்கை, ஒட்டகமும் அரேபியனும் என்கிற கதையா இருக்கு. எனக்கு கூட அந்த கதை தெரியும். அவள் பற்கள் பளிச்சென சிரித்த போது அவன் மனம் கொஞ்சம் நெகிழ்ந்து போனது உண்மை. ஒருவேளை இப்படி பகட்டாக பேசிவிட்டு ஜாமான்களை சுருட்டி கொண்டு சென்று விடும் சாமர்த்தியமான திருடியோ? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தன்னுள்ளே எண்ணிக்கொண்டு மிகவும் எச்சரிக்கையாக தான் இருந்தான். உடம்புக்கு முடியாமல் காய்ச்சலுடன் அவன் படுத்திருந்த அந்த 10 நாட்களில் நீண்ட நாள் பழகினவள் போல் தயக்கமின்றி அவனுடன் பேசினாள். கேஸ் அடுப்பை மூட்டுவது எப்படி என்று காட்டிக் கொடுத்தவுடன் அந்த வீட்டில் இருந்த பொருட்களை தேடி எடுத்து முதல் நாள் அவன் சாப்பிட கஞ்சி வைத்து கொடுத்தாள். அடுத்த நாள் சமையல் நாவுக்கு ருசியாக காரசாரமாக ரசம் செய்து சாப்பிடச் சொல்லி உபசரித்தாள். வீட்டை சுத்தப்படுத்தி சமைத்து துணிகளை துவைத்து காய வைத்து வேலை தவறாது மருந்துகள் சாப்பிட அவனுக்கு நினைவூட்டி
பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்தாள். வேலைக்காரி, சமையல்காரி, நர்ஸ் என்ற எல்லா நிலையிலும் திறமையாக செயல்பட்ட அந்த பெண்ணை எண்ணி வியக்காமல் இருக்க அவனால் முடியவில்லை. தட்டில் சாப்பாட்டை போட்டு அவன் அருகே வைத்துவிட்டு தரையில் உட்கார்ந்து கொண்டு அவள் தன்னை பற்றி எல்லாவற்றையும் சொன்னபோது அவன் மனம் முற்றிலும் மாறிப்போனது. ஒளிவு மறைவின்றி பேசும் அந்த பெண்ணை ஆபத்துக்கள் மலிந்திருக்கும் வெளி உலகில் தனியே விரட்ட அவனுக்கு மனமே இல்லை. நண்பனது வீட்டிலே எத்தனை நாள் ஒரு இளம் பெண்ணுடன் அவன் தனியே இருக்க முடியும்? திரும்ப அவள் பெற்றோர்களிடம் போய்விட ஏற்பாடு செய்வதாக அவன் சொன்னபோது அவள் கதிகலங்கி போய்விட்டாள். வீட்டுக்கு திரும்புவதை விட சாவையே அவள் பெரிதும் விரும்பினாள் என்பதை புரிந்து கொண்டபோது மேலே வற்புறுத்த சங்கடப்பட்டவனாய் வாளாயிருந்தான். ஊருக்கு போயிருந்த நண்பன் திரும்பி வரப்போவதாக கடிதம் போட்டிருந்தான். இந்த நிலையில் அவளை நண்பன் குடும்பத்தாருக்கு என்ன விதமாக அறிமுகப்படுத்துவது? மேலும் நெருங்கி பழகிய பின் அவளை பிரிய முடியாதது போன்ற ஒரு உணர்வின் ஏக்கத்தில் தவித்தான். அந்த மாலை பொழுதை அவளால் மறக்கவே முடியாது. உடம்பு குணமானதும் அவன் வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தான். வீடு தன் சொந்தம் என்பது போல அக்கறையுடன் அதை கவனித்துக் கொண்டாள். அன்று மாலை வீடு திரும்பியவன் கையில் ஒரு பார்சல் இருந்தது. காப்பியை பருகிவிட்டு முன்னரையில் சிறிது நேரம் சிந்தனையோடு முன்னும் பின்னும் உலாவினான். கௌரி, இங்கே வா, ஒரு முக்கிய விஷயம் என்று அழைத்தான். அடுப்படியில் வேலையாக இருந்தவள் பரபரப்புடன் ஓடி வந்தாள். பார், இந்த பார்சலை பிரி, உள்ளே என்ன இருக்கு? ஆவலுடன் பிரித்தாள். உள்ளே ஒரு காஞ்சிபுரம் பட்டு சேலையும் ஒரு ரவிக்கை துண்டும் இருந்தன. அருகில் ஒரு பொட்டலத்தில் ஒரு முழம் மல்லிகைப்பூ வைக்கப்பட்டிருந்தது. நாளை மறுநாள் என் நண்பன் தன் மனைவி குழந்தைகளுடன் திரும்பி வந்து விடுவான். நான் இடத்தை காலி பண்ணிவிட்டு என்னுடைய அறைக்கு திரும்பணும். அடுத்த தெருவில் ஒரு மாடி அறையில் தான் நான் குடியிருக்கிறேன். நீ கொடுத்த உன் சிநேகிதியின் முகவரிக்கு சென்று போய் பார்த்தேன். இப்பொழுது அவர்கள் சென்னையில் இல்லை. ஐயோ, பதட்டமாக கூவினாள் அவள். இந்த நிலையில் உன்னை மறுபடியும் தனியே வெளியே அனுப்ப மனமில்லை. என்னுடையே நீ தங்கியிருக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவள் முகத்தையே உற்று பார்த்தான். இன்பமான கற்பனையில் அவள் நெஞ்சு வேகமாக அடித்து கொண்டது. காது மடல்களில் குப்பென்று சிவப்பேறி கொண்டது. மௌனமாக தரையை பார்த்தாள். உன்னை மனைவியாக ஏத்துக்க முடிவு செய்திருக்கிறேன். எனக்கு போக்கிடம் வேறு இல்லை என்று அனுதாபப்பட்டு கொண்டு இந்த முடிவுக்கு வந்தீங்களா? மிகவும் துணிச்சலுடன் கேட்டுவிட்டாள். திடுக்கிட்டு போனான் அவன். அப்படி சொல்ல மாட்டேன். இந்த வீட்டுக்குள் வந்தபோது நீ எதையாவது கொண்டு போகத்தான் திட்டமிட்டு கொண்டு நடிக்கிறாய் என்று நினைத்தேன். இப்போது அது உண்மையின் புரிஞ்சு போச்சு. மென்மையாக முறுவலித்தான். திருடிக்கொண்டு திகைப்புடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஆமாம், என் மனசை நீ திருடிட்ட. அதனால உன்னை பிரிஞ்சிருக்க முடியாம திண்டாடுறேன். உன்னோடையே எப்பவும் கூட இருக்கணும்னா இதுதானே ஒரே வழி. உன் சம்மதத்தை கேட்காமலேயே பேசிக்கொண்டு போறேன் தானே பார்க்கிற. உனக்கு என்னை பிடிச்சா, என் மனைவியா வாழ உனக்கு விருப்பம் இருந்தால் இந்த பூவை சூடிக்கொண்டு இந்த பட்டுப்புடவையை கட்டிக்கொள். புரிஞ்சுக்கிறேன். மேற்கொண்டு ஆக வேண்டியதை செய்கிறேன். உதவி செய்ததனால் வெறும் மதிப்புதான் உங்கள் மேல். கணவனாக ஏற்கும் அளவுக்கு மனசுல எதுவும் கிடையாதுன்னா பரிசுகளை தொட வேண்டாம். இங்கே உள்ள மகளிர் காப்பகத்திலே உன்னை வைத்து காப்பாற்ற ஏற்பாடு செய்கிறேன். அவன் கூறி முடிக்கும் முன் பதட்டமாக அந்த புடவை பரிசுடன் அடுத்த அறைக்குள் ஓடி மறைந்து விட்டாள் அவள். இந்த நிகழ்ச்சியை அவன் இப்பொழுதாவது ஞாபகப்படுத்தி சிரிப்பதுண்டு. அவர்களது திருமணம் அருகில் இருந்த ஜம்புநாதர் கோவிலில் மிகவும் எளிமையாக நடந்தது. முதலில் குடுத்தனம் நடத்த ஒரு வாடகை வீட்டை தேடிக்கொண்டனர். கொஞ்ச காலத்திலே அவனுக்கு வேலை உயர்வும் சம்பள அதிகரிப்பும் கிட்டியது. பின்னர் சுகுமார் பிறந்தான். அதற்கு பின் ரேவதி. அவளுக்கு பின் சொந்த வீடு, ஸ்கூட்டர் என்று வாழ்க்கையில் வசதிகள் பெருக்கிக் கொண்டே போயிற்று. சில மாதங்களுக்கு முன்தான் அவனது அலுவலகத்தில் அவன் வேலை பார்த்த பகுதிக்கு மேனேஜராக பதவி உயர்வும் கிட்டியது. கை நிறைய சம்பளம், வசிக்க சொந்த வீடு, குழந்தைகள், அன்பான கணவன் என்று மனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அமைந்துவிட்ட பெருமையில் அவள் பூரித்து கொண்டிருக்கும் போது அவள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு துன்பம் நிழல் போல அவர்களை தொடர காரணம், அவன் மனதை மட்டும் உறுத்தி கொண்டிருக்கும் அந்த துயரத்தை அவளிடம் சொல்லி பகிர்ந்து கொண்டால்தான் என்ன? கல்யாணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகியும் அவள் இன்று வரை அவனை பற்றி, அவனது குடும்பத்தாரை பற்றி தூண்டி துருவி எதுவுமே கேட்டதில்லை. எனக்கு அப்பா கிடையாது, அண்ணன், தம்பி, தங்கை என்ற உறவும் கிடையாது. அந்த வழியில் உனக்கு என் சொந்தங்களால் எந்தவித சங்கடமும் ஏற்படாது. மாமியார், மாமனார், நாத்தி, மைத்துனன், ஓரகத்தி என்ற ஒருவரது குறுக்கீடும் இல்லை. நீ தனிக்காட்டு ராணி, தெரிஞ்சுக்கோ. கல்யாணமான புதிதில் அவளது கன்னத்தை செல்லமாக கிள்ளி கொஞ்சியபோது அவன் சொன்ன தகவல் இது. இதற்கு மேல் அவள் கேட்டதில்லை. சொந்தம் என்று யாரும் அவனை தேடி வந்ததும் இல்லை. ஒரு சமயம் அலுவலகத்தில் ஏதாவது தகராறா?
பண விஷயத்தில் ஏதேனும் சிக்கலா? தன்னந்தனியாக ஒரு இளம்பெண் தன்னுடன் தங்கியிருக்கும்போது நடந்து கொண்ட கண்ணியமான மனிதர் ஆயிற்றே அவர். அலுவலகத்து பணத்தை மறந்தும் கூட தவறான எண்ணத்துடன் கையால் தொட்டிருக்க மாட்டார். அந்த விதமான சந்தேகங்கள் கூடாது. வேறு என்ன காரணம் இருக்கும்? கௌரி, மெல்லிய குரலில் கணவன் அழைத்தபோது விசுக்கென்று எழுந்தாள். தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. லேசாக இருமி விட்டு படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தான் அவன். அவன் தண்ணீரை குடித்துவிட்டு டம்ளரை கீழே வைப்பதற்காக காத்திருந்தாள். நெஞ்சிலே பரபரத்ததை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. ஏங்க, என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா இருக்கீங்களே, காரணம் என்ன? உங்க மனசு கஷ்டப்பட்டா அது என்ன பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? கேட்டு முடிப்பதற்குள் தொண்டையை அடைத்து துக்கம் அவளுக்கு. கௌரி, சொல்ல முடியாத ஒரு பெரிய கவலை, அதனால் சொல்லலை. மேலே எதுவும் கேட்காதே, என்னாலேயே தாங்கிக்க முடியாது. அரற்றியபடி சற்றென்று படுக்கை மீது ஆயாசமாக சாய்ந்து கொண்டான். மூச்சு முட்டிவிடும் போல படபடத்தது அவள் மார்பு. பகல் உணவுக்கு பின் அவளுக்கு படுக்கையில் சுருண்டு கொள்ளும் பழக்கமே கிடையாது. நாள் பூராவும் ஏதாவது வீட்டு வேலையை கவனித்துக் கொண்டு சுறுசுறுப்பாக வளைய வருகிறவள் அவள். சில நாட்களாக உடல் கிழிந்த நாராக சோர்வில் தள்ளாடி போய்விட்டதை உணர்ந்தாள். மனதில் கவலைகள் பாரமாகி விடும்போது உடல் அயற்சியில் தளர்ந்து விடுவது இயற்கைதானே. அன்று பகல் உணவிற்கு பின்னர் அயற்சி தாள மாட்டாது முன்னறையில் பாயை விரித்து கொண்டு படுத்து விட்டாள். அவளையும் அறியாது ஆழ்ந்து உறங்கி போனாள். வாயில் அழைப்பு மணி ஓங்கி ஒலித்ததை கேட்டு வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள். அதற்குள் பொறுமை இல்லாது மறுபடியும் மணி ஒலிக்கவே மெல்ல வந்து ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்தாள். அவள் மகன் சுகுமார் முதுகில் புத்தக மூட்டையும் முழங்கால் வரை தெரு புழுதியுமாக நின்று கொண்டிருந்தான். கடிகாரத்தை பார்த்தால் பள்ளிக்கூடம் முடிய இன்னும் அதிக நேரம் இருந்தது. அதற்குள் இவன் தனியாக ஏன் வீட்டுக்கு வந்திருக்கிறான்? குழந்தை ரேவதி எங்கே? வினாடியில் பலவித கவலைகள் அவசரமாக கதவை திறந்தாள். நெற்றி மீது விழுந்து கிடந்த முடியை ஒதுக்கி கொண்டு கலவரமாக விழித்தான் சுகுமார். மேல் உதட்டில் பூத்திருந்த வியர்வை துளிகளை புறங்கையால் துடைத்து கொண்டு பாதணிகளை கழற்ற கீழே குனிந்தான். சுகுமார், என்ன நடந்தது? தங்கச்சியை விட்டுட்டு பள்ளிக்கூடம் முடியறதுக்குள்ள ஓடி வந்திருக்க? அதட்டலாக பரபரப்புடன் விசாரித்தாள். புத்தக மூட்டையை இறக்கி மேஜை மீது போட்டுவிட்டு கை கால்களை கழுவ குளியல் அறைக்கு ஓடினான் அவன். நான் கேட்கிறேன், பதில் பேசாமல் போனா என்ன அர்த்தம்? எரிச்சலோடு அதட்டியபடி கதவை தாழிட்டு விட்டு பின்தொடர்ந்தாள் கௌரி. சுகுமார் அவசரமாக பள்ளி உடைகளை களைந்துவிட்டு அம்மா முன்னதாக எடுத்து வைத்திருந்த உடுப்புகளை எடுத்து மாற்றிக்கொண்டான். யாருடனாவது சண்டை போட்டு கொண்டு வந்துட்டியா? நிஜத்தை சொல்லு. தங்கச்சியை தனியே விட்டுட்டு ஓடி வர அப்படி என்ன அவசரம்? அதட்டிக்கொண்டே அடுப்பருகில் தயாரித்து வைத்திருந்த டிஃபனை எடுத்து வந்தாள் கௌரி. 7 வயதை தான் தாண்டியிருந்தான் அவன். ஆனால் பொறுப்பு உணர்ச்சியில் 15 வயது சிறுவனை மிஞ்சியவன். கட்டுப்பாட்டுடன் வளர்க்கப்பட்ட குழந்தைகள் என்றாலும் சில சமயங்களில் ரேவதி தந்தை கொடுக்கும் செல்லத்தில் முரண்டு பிடிப்பது உண்டு. பூரிக்கு மசாலா உருளைக்கிழங்கை சமைக்காவிட்டால் சாப்பிட மறுத்து அடம் செய்வாள். ஆனால் சுகுமார் அம்மாவுக்கு அடங்கின அன்பான பிள்ளை. கௌரியின் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேச மாட்டான். தந்தையை விட தாயாரிடத்தில்தான் ஒருபடி மேலான ஈர்ப்பு. அம்மா கடையிலிருந்து ஜாமான்களை கனமாக சுமந்து கொண்டு வருவதை கண்டுவிட்டால் ஓடி வந்து தன் சிறு கைகளை நீட்டி பையை தானே வாங்கிக் கொள்வான். அம்மாவின் கஷ்டங்களை காண பொறுக்காத அன்பு மகன் அவன். சுகுமாரை பற்றி கௌரிக்கு மிகவும் பெருமைதான். புத்திசாலித்தனமும் பாசமும் மிகுந்த பிள்ளை. அதே நிலையில் வளர்ந்து ஆளானால் அவளும் அவள் கணவனும் தங்கள் வருங்காலத்தை எண்ணி கவலைப்பட வேண்டியதே இல்லை. பெற்றவர்களின் பிற்காலத்திற்கு சுகுமார் ஒரு ஆயுள் நிதி போன்றவன். இப்படி தனக்குள்ளே எண்ணி எண்ணி பூரித்து போவாள் அவள். கண்களில் மிரட்சியும் காதோரத்தில் வழிந்த வேர்வையுமாக வெளியே வந்து மெல்ல தன் முன் நின்ற மகனை அவள் வியப்போடு பார்த்தாள். சுகுமார், என்னப்பா நடந்தது? ஏன் பயப்படுற? மெல்லிய குரலில் அன்போடு கேட்டபடி அவனை தன் அருகே இழுத்து அணைத்துக் கொண்டாள். இன்னைக்கு எனக்கு கடைசி வகுப்பு கிடையாது. எங்க கணக்கு டீச்சருக்கு காய்ச்சல், லீவு எடுத்துட்டார். பசங்கெல்லாம் வெறுமனே புத்தகத்தை வச்சுட்டு வகுப்பில் படிக்கணும்னு உத்தரவு. நான் ஹெட்மாஸ்டர் கிட்ட கேட்டுக்கிட்டு ஓடி வந்துட்டேன் மென்று விழுங்கினான் சுகுமார். தங்கச்சியை தனியை விட்டுட்டு நீ மட்டும் தனியா வரலாமா? ரேவதியை பக்கத்து தெரு சாரதா பத்திரமா கூட்டி வர ஒப்புக்கொண்டிருக்கா. எனக்கு வீட்டுக்கு ஓடி வரணும் போல இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். ஏன்? அங்கே அப்படி என்ன நடந்தது? ஒரு நாள் கூட பள்ளிக்கூடம் போகாம இருக்க பிடிக்காதே உனக்கு? இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல இருக்க எனக்கு பிடிக்கலையம்மா. திடுக்கிட்டு போன கௌரி அவன் முகத்தை நிமிர்த்தி பரிவுடன் பார்த்தாள். அவனது விழிக்கடையில் துளிர்த்து மின்னிக் கொண்டிருந்த கண்ணீரை கண்டு அவளுக்கு தாங்க முடியாத கலவரம். சுகுமார், சட்டுன்னு சொல்லப்பா, என்ன நடந்தது?
எனக்கு பயமா இருக்குமா. வந்து வந்து திணறினான் குழந்தை. 2 நாளா தினம் பகல் சாப்பாட்டு நேரத்துல எங்க பள்ளிக்கூடத்துக்கு ஒரு அம்மா வந்துகிட்டு இருந்தாங்க. நாங்க உட்கார்ந்து சாப்பிடுற தோட்டத்துல வந்து நின்னுகிட்டு வெகு நேரம் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பகீர் என்ற உணர்வு வயிற்றை கலக்க கௌரி அதிர்ந்து போனாள். பிள்ளை பிடிக்கிறவர்கள் யாராவது குழந்தையை குறி வச்சு கொண்டு காத்திருக்காங்களா? சொல்லுப்பா, சொல்லு சீக்கிரம். அந்த அம்மா எப்படி இருந்தாங்க? உன்னால பார்த்தா அடையாளம் சொல்ல முடியுமா? பதட்டமாக கேட்டாள் அவள். அவள் உடல் முழுவதும் கிடுகிடுன்ற அச்சத்திலே ஆடியது. இன்னைக்கு என்கிட்ட வந்து பேசினாங்கம்மா. ஒரு சாக்லேட் கட்டிய கூட கொடுத்தாங்க. ஐயோ, நீ அதை தின்னுட்டியா? இல்லம்மா, வேறு யாராவது ஏதாவது கொடுத்தா சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே. வேண்டாம்னு மறுத்துட்டேன். அவங்க நம்ம வீட்டு விலாசத்தை கேட்டாங்க. சட்டுன்னு சொல்லிட்டேன். பிறகு எனக்கு ரொம்ப பயமா போயிடுச்சு. பள்ளிக்கூடத்துல இருக்கவே பிடிக்கல. அவங்க இங்க வந்து உங்களுக்கு ஏதாச்சும் தொந்தரவு கொடுப்பாங்களோன்னு பயந்து போயிட்டேன். அம்மா, நான் நம்ம வீட்டு விலாசத்தை சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்கம்மா. அச்சமும் கலவரமும் தாளாது குழந்தை கண் கலங்க விசும்பினான். அழாதே, எல்லாத்தையும் பயப்படாம சொல்லுப்பா. அந்த அம்மா பார்க்க எப்படி இருந்தாங்க? யாருன்னு சொன்னாங்க? முந்தானேத்து முதலா அவங்க ஒரு காரில் வந்து தோட்டத்தில் இறங்கினாங்க. இந்த நேரத்துல வர்றது யாருன்னு நான் சாப்பாட்டிலிருந்து நிமிர்ந்து பார்த்தேன். கொஞ்ச தூரத்துல ஒரு மரத்தடியில தன் சிநேகிதிகளோட ரேவதி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அந்த அம்மா உசிரமா சிவப்பா இருந்தாங்க. கருப்பு கண்ணாடி போட்டு பாதி முகத்தை மறைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பரபரன்னு பள்ளிக்கூடத்துக்குள்ளார போனாங்க. பிறகு திரும்பி வந்து காரில் ஏறி போயிட்டாங்க. மறுபடியும் நேத்திக்கும் வந்தாங்க. ஆனால் உள்ளார போகலை. தோட்டத்திலே நான் சாப்பிடுற இடத்துக்கிட்டே வந்து நின்னாங்க. பள்ளிக்கூடத்து ஆயாதான் என்னை காட்டி என்னமோ சொல்லிட்டாங்க. நான் நேத்தே அந்த அம்மாளை பார்த்து கொஞ்சம் பயந்து போயிட்டேன். கௌரியின் நெஞ்சு படபடுத்தது. பிள்ளை பிடிக்க வருபவர்கள் பெரும்பாலும் பிச்சைக்காரர்களைப் போலத்தான் இருப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறாள். சமீபத்தில் எங்கேயோ ஓர் ஊரில் பிச்சைக்காரி போல தெருவிலே போய்க் கொண்டிருந்த பெண்ணை பிள்ளை பிடிக்கிறவள் என்று ஊரார் சந்தேகித்து அடித்து கொன்றுவிட்ட துயரமானதொரு செய்தியை கூட பத்திரிகையில் படித்த நினைவு. ஒருவேளை உயர்மட்டத்து வாசி வேடத்தில் இந்த கூட்டம் குழந்தைகளை கடத்த காரும் கையுமாக அலைகிறார்களோ? அட கஷ்டமே. இதை பற்றி தலைமை ஆசிரியரிடம் பேசி எச்சரிக்கை செய்தால்? இன்னைக்கு மறுபடியும் அந்த அம்மா வந்தாங்க. சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு, தலையில நிறைய பூ வச்சுக்கிட்டு, கையில ஒரு சாக்லேட் பெட்டியை தூக்கிக்கிட்டு நேரே நான் சாப்பிட்டுக்கிட்ட இந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்து ஒரு சாக்லேட் கட்டியை எடுத்து, தேவநாதன் மகன் சுகுமார் நீதானேன்னு சொல்லி வச்சப்பல கேட்டுக்கிட்டு அதை என்கிட்ட நீட்டினாங்க. ஆமாம், நீங்க யாருன்னு நான் கேட்டேன். சொந்தம்தான், இந்தா வச்சுக்கோ. வீட்டு விலாசத்தை சொல்லு, உங்க அம்மாவை பார்க்கணும்னு நாங்க. படபடவென்று விலாசத்தை சொல்லிவிட்டேன். ஏன் சொன்னோம்னு பிறகுதான் ஒரே பயமா போச்சு. ஆனால் அவங்க கொடுத்த சாக்லேட்டை வாங்க மறுத்துட்டேன். உங்களை எனக்கு தெரியாதே அம்மா, நீங்கள் யாருன்னு சொல்றீங்களான்னு துணிச்சலாக கேட்டேன். அந்த அம்மா பெருசா சிரிச்சாங்க. அவங்க சிரிச்சதை பார்க்க கூட எனக்கு பயமா இருந்துச்சுமா. உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். தங்கச்சி ரேவதி சாப்பிடட்டும், அதுக்காச்சும் இதை கொடுன்னு மறுபடியும் சாக்லேட்டை நீட்டினாங்க. வேண்டாம்மா, நீங்க யாருன்னு சொல்லுங்க, அம்மா கிட்ட சொல்லணும்னு பிடிவாதமா கேட்டேன். நானும் உங்க அம்மாளைத்தான் பார்க்கணும், பேசணும். என்ன ஆண்டின்னு கூப்பிடுப்பா. என்ன அப்படி ரொம்ப மிரள்ற? நான் என்ன பூச்சாண்டியா? பிடிச்சிக்கிட்டு போயிடுவேனா? நாளைக்கு வரேன். நீ வீட்டுக்கு போறப்போ என் வண்டியில என்னோட வந்து வீட்டை காட்டு. உங்க அம்மா கிட்ட ரொம்ப பேசணும் அப்படின்னாங்க. அவங்க போன பிறகு என்னால வகுப்புல கவனிக்கவே முடியலம்மா. ஏன் அந்த அம்மாவுக்கு உங்களை பார்க்கணுமாம்? எதுக்காக? வீட்டுல இருந்து ஏதாச்சும் திருடத்தான் அப்படி வந்திருக்காளோன்னு என் மனசு அடிச்சுக்கிட்டது. அதனாலதான் உங்களை பார்க்க உதவி செய்ய பள்ளிக்கூடம் முடியறதுக்குள்ள ஓடி வந்துட்டேன். நாளைக்கும் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தாக்கா நான் என்ன சொல்வது? இங்கே அழைச்சிட்டு வரதான்னு கேட்கத்தான் பேச முடியாது விசும்பினான் அவன். யார் அவள்? பிள்ளை பிடிக்கிற கூட்டத்தைச் சேர்ந்தவள் என்றால் தாயை பார்க்க வேண்டும் என்று முகவரி கேட்டு குழந்தையை ஏன் வற்புறுத்த வேண்டும்? அப்படி ஏமாற்றி காரில் தன்னுடன் கூட்டிச் செல்ல திட்டமா? திக்கென்ற அச்சத்தில் நெஞ்சு துடிக்க கௌரி அதிர்ந்து போனாள். சுகுமார், நீ அந்த அம்மா சொல்கிறபடி ஏதும் செஞ்சிடாதே. எக்காரணம் கொண்டும் அவங்க காரில் ஏறிடாதே. நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு நானே வரேன். உங்க ஹெட்மாஸ்டர் கிட்ட அவளை கையும் களவுமா பிடிச்சு கொடுக்குறேன். ரேவதி அவளுக்கு காட்டி கொடுக்கலையே. ஒருவேளை அவள் இந்நேரம் ரேவதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காளோ? பதறினாள் பெற்றவள். இல்லம்மா, ரேவதி கிட்ட கூட நான் இதை பத்தி எச்சரிக்கை செய்துட்டு தான் வந்திருக்கிறேன். சாரதா கெட்டிக்காரி, பார்த்து அழைச்சிட்டு வருவா. ஆனாலும் அவளுக்கு மன அமைதி இருக்கவில்லை. யாரோ விஷமக்காரர்கள் அவர்களது குடும்பத்தின் மீது எதற்காகவோ கூறி வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவளது சின்னம்மாவாக இருக்குமோ? சின்னம்மாவுக்கு வயதாகி விட்டுருக்குமே. காரில் வந்து இறங்கும் அளவு காசு பணம் ஏது?
சின்னம்மா பெண்களில் யாராவது இருக்காது. அவர்கள் யாருக்கும் அவளை பற்றி அக்கறை ஏது? சுகுமார், அந்த அம்மா எப்படி இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? கருப்பு கண்ணாடியை கழற்றி கையில் பிடிச்சுக்கிட்டு சிரிச்சப்போ பார்த்துட்டேன். அம்மா, மறுபடியும் பார்த்தா கூட என்னால் அடையாளம் காட்ட முடியும். உங்களை விட உசரமா சிவப்பா இருந்தாங்க. உதட்டுல சாயம் பூசி இருந்தாங்க. சிரிச்சப்போ பல்லு வரிசையா உங்க பல்லு போல பளிச்சுன்னு தெரிஞ்சதுமா. அப்படியானால் அந்த ஆசாமி அவளது மாற்றந்தாய் பெண்களில் யாராவது இருக்க முடியாது. அவளது தங்கைகள் அனைவரும் கருத்த நிறத்தில் கட்டை குட்டையான தோற்றமுடையவர்கள். பின் அது யாராக இருக்கும்? கார் வைத்து வாழக்கூடிய மேல்மட்டத்து வாசிக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? எதற்காக அந்த பெண் கௌரியை பார்த்து பேச விரும்புகிறாள்? அதற்கு மேல் அவளுக்கு யோசித்துக் கொண்டு வீட்டில் நிற்க பிடிக்கவில்லை. கதவை தாழிட்டவரே, நீ டிஃபன் சாப்பிடு, யார் வந்தாலும் கதவை திறக்காதே, நான் போய் ரேவதியை கூட்டிட்டு வரேன் என்று மகனிடம் சொன்னாள். இல்லம்மா, நானும் கூட துணைக்கு வரேன். அவனும் அவளுடன் ஒட்டி கொண்டான். கதவை பூட்டிவிட்டு கிளம்பினாள். பாதி வழியிலேயே மகளை கண்டதும் போன உயிர் திரும்பி வந்துவிட்ட மகிழ்ச்சி அவளுக்கு. குழந்தைகளுக்கு டிஃபன் கொடுத்தாள். தோட்டத்திற்குள் அவர்கள் ஓடி விளையாடுவதை தடுக்கவில்லை. அவள் உடலும் மனமும் பரபரத்து கொண்டிருந்தது. யார் அவள்? யார் யார்? மறுநாள் அவள் பள்ளிக்கூடத்திற்கு பகல் உணவு நேரத்தின் போது சென்று அந்த பெண்மணியை நேரில் சந்தித்து விசாரிக்கப் போகிறாள். அதுவரை குழந்தைகள் அப்பாவிடம் இது பற்றி மூச்சு விடக்கூடாது. சுகுமாரிடம் மிகவும் எச்சரிக்கை செய்திருந்தாள். அன்று இரவும் குழந்தைகள் தூங்கிய பிறகு வெகு நேரம் கழித்துதான் தேவநாதன் வீட்டுக்கு வந்தான். பேயை அறிந்து விட்டவன் போல கலவரத்துடன் இருந்தான். சாப்பிட பிடிக்காது, பேச பிடிக்காது, உடைகளை மாற்றிக்கொள்ள தோணாது. அப்படியே கட்டிலின் மீது பொத்தென்று சாய்ந்து விட்டான். அந்த நிலையில் அவள் ஏதும் அவனிடம் பேச விரும்பவில்லை. மறுநாள் விரைவாக வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு கதவை பூட்டிக் கொண்டு கிளம்பிவிட்டாள். பள்ளிக்கூடத்து மதில் சுவருக்கு வெளியே நடைபாதையில் பஸ் நிலையத்து பயணிகளில் ஒருத்தியாக காத்து கொண்டு நின்றாள். பள்ளிக்கூடத்திற்குள் நுழைந்த ஒவ்வொரு வாகனத்தையும் மனிதரையும் மிரட்சியாக கவனித்துக் கொண்டு வெகு நேரம் நின்று கொண்டிருந்தாள். பகல் உணவு நேரத்தை அறிவிக்க பள்ளியின் மணி அடிக்கப்பட்டது. தோட்டத்தில் ஒரே ஆரவாரம். கூச்சலும் கும்மாளமுமாக சீருடையில் சிட்டுக்குருவிகள் போல குழந்தைகள் ஓடி வந்து ஆளுக்கு ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டனர். அப்பொழுது ஒரு கருப்பு அம்பாசிடர் கார் தோட்டத்திற்குள் விரைவதை கௌரி கண்டாள். திக்கென்ற திகில் உணர்வு நெஞ்சை கவ அவள் சற்றென்று திரும்பி விரைவாக பள்ளிக்கூடத்திற்குள் புகுந்தாள். அவளுக்கு கூட அந்த கூட்டத்தில் சற்றென்று மகனை கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் காரில் இருந்து இறங்கிய அந்த உயரமான பெண்ணுக்கு எப்படியோ தெரிந்து விட்டிருந்தது. சொல்லி வைத்தது போல கையில் ஒரு பார்சலுடன் அவள் அந்த பெரிய அரச மரத்தின் அடியில் இருந்த சிமெண்ட் மேடையை நோக்கி போய் கொண்டிருந்தாள். சுகுமார் டிஃபன் பாக்ஸை திறந்து வைத்துக் கொண்டு சாப்பிட ஆரம்பித்தான். பொங்கி வந்த ஆத்திரத்தை அடக்க முடியாமல் வேகமாக முன்னேறினாள் கௌரி. இந்தாங்க, நீங்க யார்? தினமும் வந்து என் மகனை எதுக்காக மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? பதட்டம் மிகுந்தவளாய் தாங்க முடியாத கோபத்தில் சற்று உறக்கவே கேட்டுவிட்டாள். உயர்ந்த பாதணியில் இன்னும் சற்று உயரமாக தெரிந்த அந்த பெண் திரும்பினாள். ரோஜா வண்ணத்திலே சாயம் பூசிய உதடுகளில் லேசானதொரு முறுவல் நெளிந்தது. கண்ணை மறைத்த கருப்பு கண்ணாடியை கழற்றி கொண்டு கௌரியை காரில் இருந்து தலைவரை கூர்ந்து பார்த்தாள். சுகுமார் சொன்னது போல அவள் பார்க்க அழகாகத்தான் இருந்தாள். தோள் மீது சரிந்து துவண்ட அமெரிக்கன் ஜார்ஜெட்டில் ஒட்டுமொத்தமான தோற்றத்திலே பணக்காரத்தனம் பளிச்சிட்டு கொண்டிருந்தது. இந்த மேல்பட்டத்து வாசிக்கு அவளிடம் ஆக வேண்டிய வேலை என்னவாக இருக்கும்? ஊகிக்க முடியாத திகைப்பில் மௌனமாக நின்று விட்டாள். நீ வருவேன் எனக்கு தெரியும். அதனாலதான் இப்படி உன் குழந்தை மூலம் மறைமுகமா சொல்லி வச்சேன். சுகுமாரின் தாயார் தானே? ஆமாம். நீங்க யார்? எதுக்காக என்னை பார்க்கணும்னு குழந்தைகிட்ட சொன்னீங்களா? விலாசத்தை எதுக்காக கேட்டு வாங்கினீங்க? கேட்பதற்குள் கௌரிக்கு மூச்சு முட்டியது. இப்படி கொஞ்ச தூரத்தில் குழந்தைகள் கேட்க முடியாத தொலைவில் நின்று கொண்டு பேசலாமா? கையை காட்டிவிட்டு புல்லாங்குழலை ஊதி கொண்டு நின்ற கண்ணன் சிலை அருகே இருந்த சிமெண்ட் ஆசனத்தை நோக்கி அவள் நகர்ந்தாள். சாப்பாட்டை உதறிவிட்டு எழுந்து ஓடி வந்த மகனை கையமர்த்தினாள் கௌரி. நீ பாட்டில போய் சாப்பிடு, நான் அந்த அம்மாளை கவனிச்சுக்கிறேன் என்று அடிக்குரலில் கிசு கிசுத்து விட்டு விடுவிடு என்று நடந்து அந்த ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டாள். நான் யாருன்னு தெரிஞ்சுக்க நீ ஆசைப்படுறது நியாயம்தான். உதட்டை நாவால் ஈரமாக்கி கொண்டு கௌரி நிமிர்ந்து பார்த்தாள். ஏனோ அவளுக்கு திடீரென்று விவரம் புரியாதது ஒரு திகில் ஏற்பட தொடங்கிவிட்டது. ஏதோ வம்பு வழக்கு உண்டாகத்தான் இவள் வந்திருக்கிறாள் என்ற கலவரத்தில் மனம் பதைபதைத்தது. தேவநாதன் சொல்லாதது என் தவறு அல்ல. அவரை தேடி கண்டுபிடிக்கவே எனக்கு இத்தனை காலம் பிடிச்சது. பம்பாயிலிருந்து ஓடி வந்து இங்கே ஒளிஞ்சிட்டா யாருக்குமே தெரியாம போயிடும் அவர் நினைப்பு. ஆனால் உலகம் ரொம்ப சின்னதுன்னு அவருக்கு புரியாம போனதுதான் பெரிய அதிசயம். எனக்கு இன்னமும் விளங்கல. என் கணவர் உங்களுக்கு பணம் ஏதாச்சும் கடன் பட்டிருக்கிறாரா? அதை தீர்த்து முடிக்காமல் வந்துட்டார்னு கோவிச்சுக்கிறீங்களா? என்னிடம் அவர் பட்டிருக்கும் கடனை அத்தனை சுலபமாக தீர்த்து விட முடியாது.
அதனால்தான் சிரமப்பட்டு ஆள் வச்சு அவரை ஊர் ஊரா ஆஸ்பத்திரியிலும் ஏன் பிணக்கிடங்குகளிலும் கூட அப்பப்போ கேட்ட விவரத்தை வச்சு தேடிக்கிட்டு இருந்தேன். அவ்வளவு சுலபமா நான் விஷயத்தை விட்டுடுற ஆள் இல்லைன்னு இப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டார். இங்கே அவர் எந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிறார் என்பதை கண்டுபிடிச்சு நானே நேரில் பார்க்க போனபோது மனுஷன் அதிர்ந்து போய்விட்டார். ஆசாமி, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் ரொம்ப அதிகமா இருந்தாலும் சரி, நாங்க சிரமப்பட்டு எப்படியாச்சும் தீர்த்துடுறோம். அதுக்காக குழந்தையை மிரட்டினீங்களே, எங்கே வசிக்கிறார் என்பதை அவரோட ஆபீஸ்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். 2 குழந்தைகள் இருக்கு, அதனால நான் மன்னிச்சு மறந்துடணும்னு என்ன தினமும் தேவநாதன் கெஞ்சி கொண்டுதான் இருக்கார். ஆனால் இது மன்னிக்க முடியாத குற்றம், மன்னிக்கவும் விரும்பவில்லை. விவரமா சொல்லுங்க, திகளுடன் கெஞ்சினாள் கௌரி. இன்னமும் புரியலையா, அல்லது புரியாதது போல் நடிக்கிறாயா? 2 குழந்தைகளுக்கு நீ தாயாக இருக்கலாம், ஆனால் ஆனால் தேவநாதன் என் கணவர், தெரிஞ்சுக்கோ. உற்றார் உறவினர் முன்னால் கொட்டு மேளத்துடன் அக்னி சாட்சியாக என் கழுத்திலே தாலி கட்டின கணவர். பூமி நழுவி பயங்கரமானதொரு பள்ளத்திலே தடதடவென்று விழுந்து கொண்டிருப்பது போன்றதொரு அதிர்ச்சி கௌரிக்கு. நீங்க சொல்வது நிஜமா? தொண்டையிலிருந்து வெளியே வர சிரமப்பட்ட சின்ன குரலில் ரகசியமாக கேட்டாள். இதோ பார், சொல்லிக்கொண்டே அவள் தன் கைப்பையில் இருந்த ஒரு திருமண அழைப்பிதழையும் புகைப்படத்தையும் எடுத்து நீட்டினாள். படத்தில் மாலையும் கழுத்துமாக அவள் பக்கத்திலே புன்முறுவலுடன் தேவநாதன் நின்று கொண்டிருந்தான். பம்பாயில் ஹோட்டல் சம்யுக்தாவில் எங்கள் ரிசப்ஷன் நடந்தபோது எடுத்த படம் என்றாள் அவள். விரல்கள் நடுங்க ஓரத்தில் சிறிது கிழிந்து போயிருந்த விலை உயர்ந்த காகிதத்தில் அச்சிடப்பட்டிருந்த திருமண அழைப்பிதழை மெல்ல பிரித்து பார்த்தாள் கௌரி. 12 ஆண்டுகளுக்கு முன்னால் சுபயோகம் கூடிய சுபதினத்தில் பம்பாயைச் சேர்ந்த கனக சபையின் மகள் செல்வி நளினாவுக்கும் காலஞ்சென்ற சொக்கலிங்கத்தின் குமாரர் செல்வன் தேவநாதனுக்கும் மேலே படிக்க முடியாது கண்கள் கலங்க நெஞ்சு பதற திருமண அழைப்பிதழை மடித்து திருப்பி நளினாவின் கையில் கொடுத்தாள். இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால் கௌரியின் குரல் தாழ முடியாத துக்கத்தில் உடைந்தது. உனக்கு தெரியாது என்பதும் எனக்கு தெரியும். உன்னை உன் வீட்டில் வந்து சந்திக்க விரும்பினேன். ஆனால் அது அவ்வளவு சிதமாகப்படவில்லை. விரும்பினால் நான் என் உரிமையை அழுத்தமாக சொல்லிக்கொண்டு உன் வீட்டிற்குள் புகுந்திருக்க முடியும். குடும்ப கௌரவத்தை உத்தேசித்து நான் எந்தவிதமான குழப்பமும் செய்ய விரும்பவில்லை. எல்லாம் ரகசியமாக ஊராருக்கு எட்டாத வகையில் நடந்தேறணும்னு என் திட்டம். தேவநாதனுடன் 1 மாத காலமாக கடிதம் மூலமும் நேரடியாகவும் வாதாடி தோற்று போயிட்டேன். இனி உன் மூலமாக முயற்சி செய்யறதுன்னு முடிவோட வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? சொல்றது புரியும் நினைக்கிறேன். சட்டப்படி அவர் என் கணவர். அதை தெரிவிக்காமல் உன்னை கல்யாணம் செய்து கொண்டது மகா தவறு. இதை நான் நீதிமன்றத்திலே நிரூபித்து விட்டால் அவருக்கு தண்டனை கிடைக்கும். ஒருவேளை 7 வருஷத்துக்கு சிறைவாசம் கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நீ படிச்சவதானே? பலதார விவாக சட்டம் கடுமையாக தண்டிக்கிறது. அவர்கிட்ட இதை பற்றி பேசி என் கணவரை என்னோட வந்துவிடும்படி ஏற்பாடு செய்யணும். பம்பாயில் வசதியாக வாழ எங்களுக்கு வீடு, சொந்த வியாபாரம் எல்லாம் இருக்கும்போது அவர் இப்படி உன்னையும் குழந்தைகளையும் தலையில் கட்டி கொண்டு ஓடாக தேய தேவையில்லை. அப்படியானால் இவள் பிள்ளை பிடிக்க வந்தவள் அல்ல, அவளது கணவனையே பிடித்து கொண்டு போக வந்திருக்கும் கிராதகி. ஐயோ, தேவநாதன் இந்த ரகசியத்தை அவளிடம் ஏன் இதுவரை சொல்லவில்லை? துக்கம் பொங்கி சுமையாக நெஞ்சை அடைக்க கண்களில் நீர் வழிந்தோட பேசத் தோன்றாமல் அவள் தலையை குனிந்து கொண்டாள். உனக்கும் உன் குழந்தைகளுக்கும் ஏதாச்சும் பண உதவி செய்திடுறேன். புத்திசாலித்தனமா நடந்துக்கோ. உனக்கு உண்மை தெரியும். அதனால் அவரோட தொடர்ந்து மனைவியா இருக்க பிரியம் இல்லைன்னு அடிச்சு பேசிட்டு உன் ஊரை பார்க்க புறப்படு. மத்ததை நான் கவனிச்சுக்கிறேன். அப்படி செய்யாட்டி மறுத்தால் நாம் கோர்ட்டில் சந்திக்க நேரும். அவர் செய்த சூதை ஏமாற்றிய விஷயத்தை அம்பலப்படுத்தி என் உரிமைகளை நிலைநிறுத்த உங்களை கோர்ட்டுக்கு இழுத்து விடுவேன். உனக்கு 4 நாள் அவகாசம் தருகிறேன். 5வது நாள் பகல் இந்த பள்ளிக்கூடத்து வாசல்லே வந்து உன்னை சந்திப்பேன். முடிவை சொல்லிவிடு. நீ வராமல் இருந்தால் நான் உன் முடிவை புரிஞ்சுக்குவேன். ஆனால் விட்டு கொடுப்பேன் மட்டும் கனவு கண்டு காணாதே. நீ உரிமை இல்லாமல் வந்து உண்டிக்கிட்டு இருக்கிறவ. நான் சட்டப்படி அவர் மனைவி, மறந்துடாதே. இந்தா உன் குழந்தைகளுக்கு. கையில் வைத்திருந்த பார்சலை கௌரியிடம் நீட்டினாள் நளினா. வேண்டாம் அம்மா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியது என் கணவர், என் குழந்தைகளின் தந்தை. சொல்லி முடிக்கும் துயரத்தில் விம்மி விட்டாள். வேண்டாம் என்றால் அக்கறை இல்லை. ஆனால் இந்த கண்ணீருக்கும் கெஞ்சலுக்கும் மிஞ்சினவ நான் இல்ல, புரிஞ்சுக்கோ. 1 மாச காலமா தேவநாதன் இப்படித்தான் என் காலில் விழாத குறையாக கெஞ்சி கொண்டு அழுது கொண்டு அடம் பிடிக்கிறார். ஆனால் யாருக்கும் மசிய போவதில்லை. நினைப்பு வச்சுக்கோ. இன்னைக்கு 5வது நாள். இதே இடத்தில் நீ உன் முடிவை எனக்கு சொல்லியாகணும். வராதிருந்து விட்டால் பிறகு நீ வருத்தப்படுவ.
படபடவென்று கூறிவிட்டு அவள் எழுந்து சென்று காரில் ஏறிக்கொண்டாள். தன்னை சுற்றிலும் உள்ள கட்டடமும் பூமியும் அதிர்ந்து பொடி பொடியாகி புகையாகி மறைந்துவிட்டது போலவும், எங்கேயும் ஒரே இருட்டாகிவிட்டது போலவும் ஒரு பயங்கர அதிர்ச்சியில் கௌரி உறைந்து போய் சிலையாக உட்கார்ந்து விட்டாள். இக்கதையின் இறுதி பாகம் நாளை தொடரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.